சொத்துக்களை காங்கிரஸ் கட்சி கொள்ளையடிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய அரசு மேற்கொள்ளும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க மறுப்பதாக டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங், சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து நாட்டை பலமுறை ஆட்சி புரிந்துள்ள காங்கிரஸ் கட்சியே தற்போதைய பொருளாதார சூழலுக்கு காரணம் என்று கூறினார். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பதன் மூலம் விவசாயிகள், சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுவர் என்பது தெரிந்தே காங்கிரஸ் கட்சி அதை அனுமதித்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி திகழ்வதாக கூறிய அவர், கடந்த காலங்களில் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஏற்படுத்திய தாக்கத்தை மீண்டும் உருவாக்க காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். उसका खामियाजा किसानों को, व्यापारियों को किस हद तक भुगतना पड़ेगा। हालात कुछ उसी प्रकार के बनते जा रहे हैं जैसे ईस्ट इंडिया कंपनी बाहर से आई थी और फिर भारत को पूरी तरह से गुलाम बना लिया। वैसे ही हालात इस हिंदुस्तान में यह कांग्रेस पार्टी पैदा करना चाहती है, लेकिन भारतीय जनता पार्टी चूंकि इस हिंदुस्तान की प्रमुख प्रतिपक्षी पार्टी है जो संसद के दोनों सदनों में अपनी भूमिका निभा रही है, ऐसे हालात हिंदुस्तान में नहीं पैदा होने देगी। இதேபோல அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜாவேத்கர் தெலுங்கானா மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சி மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதுகுறித்து காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களுக்குள் தெலுங்கானாவை உருவாக்குவோம் என்று கூறினார். திமுக ஆட்சியில் மின் உற்பத்தி திட்டங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், காவிரி பிரச்சினை தொடர்பாக நீதிமன்றத்தை நாடியதால் தான் கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட்டதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இடர்பாட்டு பங்கீட்டு முறையின்படி தண்ணீர் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், உச்சநீதிமன்றம் மூலம் தமிழ்நாட்டிற்கு நீதி கிடைத்திட ஆவண செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். கூடங்குளம் பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய நலத்திட்ட பணிகளுக்காக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு அமைதியான சூழல் உருவாக்கியவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் நீண்டகால அடிப்படையில் மின்சாரம் வாங்க ஒப்பந்தம் போட்டிருந்தால் தற்போது யூனிட் ஒன்றுக்கு 3 ரூபாய்க்கும் குறைவாகவே மின்சாரம் பெற்றிருக்க இயலும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென் மாநிலங்களில் கடுமையான மின் பற்றாக்குறை நிலவி வருவதால் மிகை மின் மாநிலங்களில் இருந்து மின்சாரம் பெறக்கூடிய சூழல் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, டீசல் விலை உயர்வு ஆகியவற்றிலும் கருணாநிதியின் இரட்டை நிலை தொடர்வதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கிரானைட் வழக்கில் துரை தயாநிதி தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மதுரை பகுதியில் அனுமதி பெறாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கிரானைட் கற்களால் அரசுக்கு பல ஆயிரம் கோடி அளவுக்கு இழப்பு